திரு எடப்பாடி பழனிசாமி தான் நம்மளை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். அதனால அவரை விட்டுட்டு மத்தெல்லாம் பேசுங்க அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க கிளம்பிட்டாங்க. இப்படி சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த கதவை முழுசா சாத்திருக்கு. அதாவது ஏடிஎம்கேவே நாங்க மொத்தமா வந்தாலும் சரி, வித்தவுட் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த ரேஞ்சில் கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கான முயற்சி பண்றாங்க. அதான் ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி வந்து புறவாசல் வழியாக வந்து திரு இபிஎஸ் வந்து ஆட்சி பிடிக்க பார்த்தார் அப்படின்னா, திரு நம்ம சந்தேஷ் சாம்பிராணியில போட்டிருக்கோம் நினைக்கிறேன். திரு ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்லணும், தாவேகா எந்த வாசல் வழியா வந்திருக்குன்னு சொல்லணும். இன்னைக்கு ஆட்சியில பங்கெடுக்கணும் இவர்கள் அழைத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் உங்கள் கட்சியை பத்தி என்ன சொல்லுச்சு? பிஜேபியோட பி டீம், பிஜேபிக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கா நீங்க வந்திருக்கீங்க. பாஜக ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை தாவேகா, ஆர்எஸ்எஸ் பிள்ளை தாவேக்கான்னு திரு திருமாவளவனுடைய ஓன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. 6 வருஷம் முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி இல்ல, 2 மாசம் முன்னாடி. நீங்க 2 மாசத்துக்கு உள்ள என்ன சொல்ல 50 நாளைக்கு உள்ள என்ன சொல்ல போனா, அப்ப வந்து அவருக்கு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொல்லாத வார்த்தைகள் கிடையாது, திட்டாத விஷயங்கள் கிடையாது. இவங்க அவளை பார்த்து கேலி பண்ணாத விஷயம் கிடையாது. அப்ப நீங்க வந்து எந்த வாசல் வழியா வந்தீங்க?